அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கம்மன் பிளவின் கைது குறித்து நீதிமன்றக்கு சென்ற அறிவிப்பு. பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக பதற்றம், போராட்டத்தில் குதித்த விவசாயிகள். யாரும் பீதியடைய வேண்டாம், அரசாங்கம் விடுத்த கோரிக்கை. கொழும்பு பாடசாலை மாணவனை தாக்கிய மட்டக்களப்பு ஆசிரியை நேர்ந்த கதி. அமெரிக்காவில் ஜனாதிபதி அனுரகுமார ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் சந்திப்பு. இஸ்ரேல் இலங்கை இடையில் புதிய விமான சேவை. அனுர ஆட்சியில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். தமிழர் பகுதியில் வயோதிப பெண்ணின் முடிவால் அதிர்ச்சி. மில்லியன் கணக்கான மக்கள் வெளியேற்றம், சீனாவை உலுக்க தயாராகும் மிகப்பெரிய சூறாவளி. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இணைந்த 2 விமானங்கள் வெளியாகியுள்ள தகவல். உலக நாடுகளுக்கு இலங்கை வழங்கியுள்ள உறுதிப்பாடு. நோர்வே நாட்டில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு, மக்கள் வெளியே வர தடை. தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பிலவை கைது செய்ய முடிவெடுக்கப்பட்டால் ஒரு மனு மூலம் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை சட்டமா அதிபர் இன்று நீதிமன்றத்திற்கு விடுத்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக முன்னிலையான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் தர்ஷன டி சில்வா உதய கம்மன்பில கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி தாக்கல் செய்த ரிட் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு உதய கம்மன்பில இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். எனினும் உதய கம்மன்பிலவை கைது செய்வதற்கு தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் அண்மையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தது. எவ்வாறாயினும் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாகவும் அதன் பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய நிறுவனங்களுக்கு தங்கள் நிலங்களை வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முத்துநகர் விவசாயிகள் கொழும்பில் போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. முத்துநகர் பகுதியில் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தினை அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படுவதற்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் கொடு, நெல் வயல்கள் இல்லாமல் நாங்கள் மண்ணையா சாப்பிடுவது, பொய்கள் வேண்டாம் என்ற அரசாங்கத்திற்கு எதிரான பல்வேறு பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போதைப்பொருள் வலையமைப்பில் பாதுகாப்பு படையினருக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் வெளிப்பட்டு வருவதால் யாரும் பீதியடைய வேண்டாம் என அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் போதைப்பொருள் வலையமைப்புடன் கொண்டிருந்த தொடர்புகளை தெரிவிக்குமாறு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் செய்தியாளர்கள் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை பேச்சாளர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், சம்பத் மெனம்பேரி கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது வெளிப்பாடுகள் மூலம் சில ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. மேலும் அந்த தகவல்களுக்கு அமைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனவே நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். இதற்கான அரசியல் தொடர்புகள் எதிர்காலத்தில் படிப்படியாக வெளிப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பு பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவனை தாக்கி காயப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆசிரியை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அதன்படி ஆசிரியையை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் தர்ஷிமா பிரேமரத்ன உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு பிரதேசத்தை சேர்ந்த ஆசிரியை ஒருவரே இவ்வாறு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த ஆசிரியை பாடசாலையின் நூலகத்தில் வைத்து 13 வயது பாடசாலை மாணவன் ஒருவரிடம் பாடப்புத்தகம் தொடர்பில் கேள்வி கேட்டபோது இந்த மாணவன் ஆசிரியையின் கேள்விக்கு பிழையான பதிலை அளித்துள்ளார். இதனால் கோபமடைந்த ஆசிரியை மாணவனை தாக்கியுள்ளதாக போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர்.
இது தொடர்பில் கொட்டாஞ்சேரி போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் சந்தேக நபரான ஆசிரியை கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். ஆசிரியையின் தாக்குதலால் காயமடைந்த பாடசாலை மாணவன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து ஆசிரியைக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவின் நியூயார்க்கிற்கு சென்றுள்ளார். அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியும் முன்னாள் பிரதம நீதியரசருமான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த சந்திரஸ்ரீ ஜெயசூரிய உள்ளிட்டோரினால் அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. இந்த விஜயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இணைந்துள்ளார். இந்நிலையில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். அதேவேளை அமெரிக்க நேரப்படி இன்று புதன்கிழமை பிற்பகல் 3:15 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 80வது பொதுச்சபை அமர்வில் உரையாற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையில் புதிய விமான சேவை ஆரம்பிக்கப்படவுள்ளது. இஸ்ரேலின் எரிகா ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான புதிய விமானம் ஒன்று கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தர உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிலிருந்து கட்டுநாயக்க வரை ஆரம்பிக்கப்பட உள்ள புதிய விமான சேவை தொடர்பில் செவ்வாய்க்கிழமை தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தக தளத்தில் பதிவொன்றை இட்டு இவ்விடயம் தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலின் எரிகா ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான IZ 639 என்ற விமானம் செவ்வாய்க்கிழமை தோறும் பிற்பகல் 6:30 மணிக்கு டெல் அவிவ் விமான நிலையத்திலிருந்து கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி பயணிக்க உள்ளது. அதற்கமைய எரிகா ஏர்லைன்ஸ் புதிய விமானம் இன்று பயணமான விமானம் புதன்கிழமை காலை 6:15 மணியளவில் நாட்டை வந்தடைய உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனான பதவிக்காலத்தில் முதலாண்டில் எரிபொருள் விலை 17 ரூபாய் முதல் 39 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசாங்கம் பதவியேற்று 1 வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் எரிபொருள் விலைகள் மற்றும் பிற பொருட்களின் விலை குறைப்பு மக்களுக்கு ஓரளவு நிம்மதி அளித்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தரவுகளின் அடிப்படையில் ஆகஸ்ட் 31, 2024 மற்றும் ஆகஸ்ட் 31, 2025 இடையில் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 33 ரூபாவினால் குறைக்கப்பட்டது. அதே நேரத்தில் லங்கா ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 24 ரூபாவினாலும் சூப்பர் டீசல் 39 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் மண்ணெண்ணெய் 17 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள இளக்கந்தை பகுதியில் பெண்ணொருவர் தூக்கிட்டு உயிர் மாய்த்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் பாட்டாளிபுரம் இளக்கந்தை பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய பெண்ணொருவர் ஆவார். சம்பவ இடத்திற்கு மூதூர் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பூர் போலீசார் ஆகியோர் இன்று நேரடியாக சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். பெண்ணின் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த ஆண்டின் மிகவும் ஆபத்தான சூறாவளியாக கருதப்படும் ரகசா சூறாவளி சீனாவை நோக்கி நகர்ந்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நேற்று இரவு நிலவரப்படி குவாங்டாங் மாகாணத்தில் 1.89 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் ரகசா இன்று எப்போதாவது மாகாணத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தைவானை ஏற்கனவே கடுமையாக தாக்கிய ரகசா சூறாவளி காரணமாக
14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 124 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அதிகரித்து வரும் வெள்ளம் மற்றும் சூறாவளியால் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வயதானவர்கள் என்று கூறப்படுகின்றது. தைவானின் கிழக்கு கடற்கரையில் உள்ள ஹிவாலியின் கவுண்டியில் உள்ள சில பகுதிகளில் 700 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் தெற்கு மற்றும் கிழக்கு நகரங்களில் 500 தொடக்கம் 600 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. இன்று காலை நிலவரப்படி தைவானின் தாய்வான் சர்வதேச விமான நிலையத்தில் 160க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் சில பகுதிகளில் தொடர்ந்து சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. அதன்படி ஹாங்காங் வானிலை அதிகாரிகள் புயல் சீனாவின் பிரதான நிலப்பகுதியிலிருந்து 150 கிலோமீட்டர் தென்மேற்கே நகர்வதால் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கடும் காற்று குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை இன்று தொடர்ந்து மோசமாக இருக்கும் என்றும் அடிக்கடி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சீன மக்களுக்கு எச்சரிக்கை மேலும் விடுக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக இயந்திர கோளாறு காரணமாக தரையில் நிறுத்தப்பட்டிருந்த 2 விமானங்கள் தற்போது மீண்டும் சேவைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. அத்தோடு மற்றொரு விமானம் அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் தங்கள் விமான அணியில் சேர்க்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 7 ஆண்டுகளுக்கு பிறகு நிறுவனம் ஏர்பஸ் A330-200 வகை அகல உடல் விமானத்தை வாடகை அடிப்படையில் பெற்றது. அதன் மூலமாக விமான சேவைகளை விரிவுபடுத்தவும் சர்வதேச இணைப்புகளை வலுப்படுத்தவும் நிறுவனத்துக்கு முடிந்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டு முழுவதும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது பறக்கும் வழித்தடங்களை மறுபரிசீலனை செய்வதோடு தேவை அடிப்படையிலான அட்டவணைகளை அறிமுகப்படுத்தியதுடன் டிஜிட்டல் விற்பனை தளங்களையும் மேம்படுத்தியிருந்தது. இதேவேளை வேகமாக வளரும் இந்திய சந்தையில் சிறப்பாக சேவையளிக்கும் நோக்கில் பெங்களூர், கொச்சி, ஹைதராபாத் உள்ளிட்ட பல நகரங்களுக்கு செல்லும் விமான அட்டவணைகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய அபிவிருத்தி ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை இலங்கை இன்று மீண்டும் உறுதிப்படுத்தியது. சீன பிரதமர் லீ கியாங் தலைமையில் நடைபெற்ற உலகளாவிய மேம்பாட்டு முயற்சியின் உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றும் போது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இதனை உறுதிப்படுத்தினார். தனது உரையில் அவர் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் சர்வதேச கூட்டாண்மைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பலதரப்பு ஒத்துழைப்பு நிலையான வளர்ச்சி மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை எடுத்துரைத்தார். நோர்வே தலைநகர் ஒஸ்லோவில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் மக்கள் வெளியே வர வேண்டாம் என அந்நாட்டு போலீசார் கூறியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாக்வைண்ட் மற்றும் பைல்ஸ்ட்ரேட் பகுதியில் இந்த 2 குண்டுவீச்சு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. குண்டுகள் வெடித்ததை தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த நோர்வே போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது அங்கு வெடிக்காமல் இருந்த கையெறி குண்டு ஒன்றை கண்டுபிடித்து செயலிழக்க செய்தனர். மேலும் அங்கு சுற்றித் திரிந்த சந்தேக நபர்கள் 3 கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மேலும் சம்பவம் நடந்த இடம் தற்போது முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஒஸ்லோ காவல்துறை தலைவர் ஃப்ரையன்ஸ் கொட்னஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் பிஸ்லெட் விளையாட்டு அரங்கத்திலிருந்து சிற்றுந்து ஒன்று சந்தேகத்திற்கிடமாக சென்றதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளதாகவும் சிற்றுந்திலிருந்து 2 கையெறி குண்டுகளை அவர்கள் வீசி சென்றதாகவும் சம்பவத்தை கண்ட சிலர் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குண்டுகள் வெடித்த பகுதிக்குள் எவரும் நுழைய வேண்டாம் என்றும் குடியிருப்புகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் அப்பகுதி மக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அகிலம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.